Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. So, hey guys, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Return of the First Patriarch, the strongest reincarnate in his descendant 1000 years later, chapter 11 பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்க்காம வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து என்னென்ன இன்னும் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன சாப்டரில் என்ன இருக்கும், இந்த மாதிரி டெஸ்ட்டை ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. 5 நாள் கழித்து அந்த டெஸ்ட்டை ஆரம்பிக்கிற நேரத்தை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. எபிசோட் ஓப்பனிங்கில் நம்மளோட லைக்கா வந்து அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட் லாகியஸ் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அந்த டெஸ்ட்டு வந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் டெஸ்ட்டு வந்துருச்சு அப்படின்னு லைக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஆனால் என்னதான் லார்ட் ஜீக்கி வந்து இது ஓகே சொன்னானோ, ஆனால் இது என்னைய மாதிரி ஒரு ஆள் வந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ணலாமா லேடி லைக்கா? அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற எல்லோரும் வந்து ரொம்ப நோபல் ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க. ஆனால் நான் வந்து வெறும் ஒரு காமனர் தானே, என்கிட்ட ஒரு ஸ்டார் கூட இல்லைல்ல. அப்போ நம்மளோட லாகியஸ் வந்து எப்பயும் போல் புலம்பிக்கிட்டு இருக்காங்களா? நம்ம எல்லாரும் ஒரே ஆள் தான்ப்பா அப்படின்னு ஒரு வாய்ஸு. பின்னாடி பார்த்தா சரிண்ணாவும் ராம்டானும் வந்துக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணா ராம்டா அப்படியா அப்படின்னு வந்து நம்ம லாகியஸ் கொஞ்சம் வந்து ரிலீஃப் ஆகுது. என்னாலையும் நம்ப முடியல. நானும் வந்து இந்த மாதிரி லேடி லாய்க்காவோட, அதாவது என்னையவே ஒரு காமனர் வந்து அவர் கூட போயிட்டுருக்கேன்னா என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்களே. இவங்க தான் செலினா. இந்த அடுத்த ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இவங்க தான் ராம்டான். காமனரோ நோபலோ அதெல்லாம் மேட்ரு கிடையாது. நான் உங்களை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு காரணம் உங்களோட எபிலிட்டியை நான் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அவ்வளோ அற்புதமான எபிலிட்டியை வச்சுருக்கீங்க அப்படின்னு லேடி லாய்க்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட வந்து எல்லோரும் ரொம்ப நர்வஸாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட லாகியஸ் வந்து கையில் ஸ்பீரை பிடிச்சிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் காமிப்பேன், உங்களுக்கு பாட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம லேகியஸ் கத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் அங்கே இருக்கிற நம்மளோட ராம்டான் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் தாண்டுற அளவு நாங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, அவங்கள தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம லேடி லாய்க்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நீ தனியாக போகணும் ஜீக்கி, நீ கண்டிப்பாக சொல்கிறியா நீ தனியாக போகணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என்னால் வெயிட் பண்ண முடியல, எப்படா அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நான் கிளம்பணுன்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஜீக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அமேசிங்கில் அவங்க எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் நாங்களாம் ரொம்ப நர்வஸாக இருக்கோம் தெரியுமா? ஆமாம், இது எல்லாம் அந்த பிளட் லைனு, அந்த ஹெட்டு பிளட் லைனில் அந்த பவர் போல் அப்படின்னு வந்து நம்ம ஜிகே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்களா. அது போல் லேடி லாய்க்காக்கா அதே எல்லாத்துக்கும் அதே பிளட் லைன் தான். அப்போ லேடி லாய்க்கா, அவனோட என்னையை சேர்க்காதீங்க, எனக்கு எவ்வளோ நர்வஸாக இருக்குது தெரியுமா, சும்மா வந்து பிளட் லைனு தான் அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு வந்து லேடி லாய்க்காவும் கத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க, இதில் என்ன இருக்குது லேடி லாய்க்கா, நீயும் சரி மற்ற எல்லோரும் வந்து இங்கே கேதர் ஆகிட்டீங்களா, அப்புறம் என்ன பிரச்சனை அப்போ நம்ம ஜீக்கி கேட்குறாங்களா. அவங்களுக்கு தெரியாது நம்ம ஜீக்கியோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எல்லாத்தோட பவர் பார்த்து ஓகே சூப்பராக இருக்குன்னு வச்சுட்டான். ஆனால் மற்ற 3 பேருக்கு தான் நம்ம இவ்வளோ வீக்காக இருக்கோம், ஒரு ஸ்டார் கூட இல்லையே, நம்ம எப்படி வந்து இதில் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு வந்து எல்லோரும் நர்வஸாக இருக்காங்க. நீ நினைக்கிறியா அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க, நான் மீன் அவங்க நல்ல எபிலிட்டி இருக்குமா நினைக்கிறியா அப்போ நம்ம லேடி லாய்க்கா கேட்கும் போது நம்ம லார்ட் ஜீக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அதில் என்ன அப்படின்னு நம்ம ஜீக்கி ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா ஜீக்கிக்கு பார்த்தா தெரியும் யார் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால தான் நம்ம ஜீக்கியோட ஐடியா மூலமாக இவங்க 2 பேரையும் சேர்த்துருக்காங்க. ஆனால் லாய்க்காவோட கண்ணுக்குள்ளே பார்த்தா அவங்க வெறும் நார்மல் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தெரியும். அது போக நீங்கள் வந்து சும்மா ஒரே ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, நல்லா ப்ரோத் அஃபென்ஸ்லேயும் சரி டிஃபென்ஸ்லேயும் சரி நல்லா இந்த டெஸ்ட் எடுக்கணும், சரியா புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்கும்போது, சரி லாட்ஜிக்கு நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குன்னா நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்ம லாகியஸ் வந்து கொஞ்சம் புலம்பிக்கிட்டே மர்மெண்ட் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். ஓகே, அப்போ எல்லோரும் கேதர் ஆகிட்டீங்கல்ல, அப்போனா உங்கள் குரூப்புக்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, யார் யார் எந்தெந்த குரூப் போகணும்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது போக சில பேர்னால நான் கொடுத்த புக்கை வந்து மாஸ்டரி பண்ணியிருக்க முடியாது, அது கொஞ்சம் பேடு தான், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லோரும் வந்து அதாவது இன்ஸ்ட்ரக்டரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த இன்ஸ்ட்ரக்டர் பேர் தான் இன்ஸ்ட்ரக்டர் ஃப்ரீயா, ஏற்கனவே வந்து நான் இருக்குன்னு நினைக்கிறேன், திரும்பி நான். அப்போ எல்லோரும் இன்ஸ்ட்ரக்டர் ஃப்ரீயாவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஓகே அப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் அவங்களோட கிறிஸ்டல் ஹாபை கையில் தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் எல்லாத்தோட அந்த ஹாபும் காமிக்கிறாங்க. அவங்களோட இடுப்பில் வந்து ஒரு ஹாப் மாதிரி கட்டியிருக்காங்க. இதோட ரூல்ஸை போன சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. இந்த டெஸ்ட்
1 மாதம் நடக்கும். நீங்கள் இந்த பாய்சன் டிராகன் மவுண்டனை விட்டு போகக்கூடாது. இந்த கிறிஸ்டல் உங்கள் கையில் இருக்கிறதால தான் நீங்கள் எலிஜிபிள்னு அர்த்தம். எவ்வளோ நாள் இந்த கிறிஸ்டல் உங்கள் கையில் இருக்கோ அதளவு நீங்கள் வந்து பாஸாக இருப்பீங்க. அதாவது இந்த ஈவெண்ட் முடிகிற அளவு உங்கள் கையில் அந்த கிறிஸ்டல் இருந்துச்சுன்னா நீங்கள் வின்னர். அது போக இந்த கிறிஸ்டல் பால் எல்லாட்டையும் இருக்கிறது ஒரே தான். அப்படின்னா அப்போது அங்கே இருக்க பசங்க அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம ஜீக்கு என்ன யோசிக்கிறாங்கண்ணா, அப்போனா ஒருத்தவங்ககிட்டருந்து ஒரு ஆட்டையை போட்டால் அப்போது அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி தானே? அப்போ நம்ம ஜீக்கிக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அப்போ நம்ம ஜீக்கி பார்க்குறாங்க, எப்போ நீங்கள் இந்த மவுண்டனுக்குள்ளே போகிறீங்களோ அப்போயே எல்லாமே வந்து சரியாயிடும். அதனால் அப்பர் கிளாஸ்மேன் வந்து, அதாவது உங்கள் சீனியர்ஸ் வந்து இந்த கிறிஸ்டலை உங்கள்கிட்ட வந்து திருட பார்ப்பாங்க. அப்போது நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சு போகணும். ஒருவேளை உங்கள் கிறிஸ்டலை நீங்கள் பறி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இங்கேயே தோத்துருவீங்க அப்படின்னு லேடி ஃப்ரீயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக அப்போது அங்கேருந்து ஒருத்தவங்க அதான் சீனியர்ஸ், அவங்களாம் இன்னும் ஒரு ஸ்டார் கூட ரீச் ஆகலாம்ல. ஆமாம், அப்போல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்க சீனியர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருந்த கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு. சரி, நான் இப்போ எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் முடிச்சிட்டேன், அதனால் டெஸ்ட் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் எஸ் மேம் அப்படின்னு சொல்லி வேகமாக அவங்க வேப்பன் எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஜீக்கி, நீ எப்படியாச்சும் சர்வே ஆகி வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லைக்காவும் அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே நீங்களும் தான் போயிட்டு சர்வே ஆகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜீக்கி அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். எல்லோரும் வாங்க போகலாம் அப்படி கத்திட்டு எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்களா. வரும்னு சொல்லிட்டு நம்மளோட லைக்கா ஸ்குவாடில் இருக்க எல்லோரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஓகே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்போ நம்மளோட ஜீக்கி சொல்லிகிட்டு இருக்காங்களா. இங்கிட்ட வந்து ஃப்ரையா வந்து அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீயும் போன உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து நம்ம ஃப்ரையா கேட்கும்போது, ஊப்ஸ் நான் மறந்துட்டேனே, சரி சாரி இந்தா இப்போ கிளம்பிடுறேன் அப்படின்னு நம்ம ஜீக்கி சொல்கிறாங்க. நம்ம ஜீக்கி வந்து அப்பப்போ மறந்து போயிடுறான். அது வந்து பெரிய மனுஷன் இல்லை, சின்ன குழந்தைன்னு. ஏன்னா உனக்கு நர்வஸாக கூட இல்லையாடா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நர்வஸாக இல்லை, சரி பாய் இன்ஸ்ட்ரக்டர் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜீக்கி போயிட்டுருக்காரு. என்ன ஒரு வினோதமான ஒரு குழந்தை அப்போ நம்மளோட ஃப்ரையா யோசிக்கிறாங்க. அதோட நம்ம ஜீக்கி கிளம்புறாங்க. அப்போது இந்த சைடு பார்த்தா ஒரு கேம்ப் காமிக்கிறாங்க, ஃப்ரையா காமிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த டெஸ்ட்டு இப்போ இருக்க நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு பின்னாடி இருக்காரு சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படியா? ஆமாம், அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தானே இங்கே வந்திருக்காங்க. அது ஏதோ கொஞ்சம் ஸ்டார் தானே அவங்ககிட்ட இருக்குது. அவங்களுக்கு ஆக்சுவல் காம்பேக்டாக அவ்வளோ இருக்காது, அது லேக்காக தானே இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க கொஞ்சம் இறக்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி எவ்வளோ பாஸ் ஆவாங்கன்னு பார்ப்போம், எப்படி அவங்க பாஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இதுக்கு வரி பண்ண வேணாம். ஏன்னா இந்த பாய்சன் டிராகன் மவுண்டனில் எக்கச்சக்கமான பாய்சன் க்ரீச்சர் இருக்குதான். ஆனால் அந்த மான்ஸ்டர் வந்து ஒன்றா வராது, அது தனித்தனியாக தான் வரும். அது போக அந்த மான்ஸ்டர் எல்லாமே 1 லெவல்லேருந்து 2 ஸ்டார் லெவலில் மட்டும்தான் இங்கே இருக்கும். அது போக எல்லோரும் பார்த்துருப்போம், எல்லோரும் டீமாக தான் இருப்பாங்க. அதனால அவங்க எல்லோரும் வந்து நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த முன்னாடி ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்திருப்பாங்களே இந்த மாதிரி அவங்களால சர்வே பண்ண முடியுமான்னு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் அண்டர்ஸ்டுட் ஆயிடுச்சு மேம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, அப்போது கடைசியாக அந்த விஷயத்தை ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படின்னு வில்லத்தனமாக வந்து நம்மளோட ஃப்ரையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் அது கவனிக்கலை. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நல்ல மூஞ்சி வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே இருக்க சீனியர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, சரி நேரம் ஆயிடுச்சு போய் உங்களால் முடிஞ்ச வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்க எல்லா சீனியர்ஸும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இதுக்கு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஸ்ட்ரெச்சு போட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ பார்ப்போம் எத்தனை பேர் சர்வே ஆவாங்கன்னு அப்படின்னு லேடி ஃப்ரையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு வாய்ஸு. ஆமாம், அவங்க எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு எல்லா சீனியர்ஸும் அந்த ஜூனியர்ஸ் அடிக்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த கண்டுபிடிச்சிட்டோம்ல ஒருத்தனை அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அதான் நம்ம ஜீக்கி, அவங்களுக்கு தெரியாது நம்ம ஜீக்கி யாருன்னு. அப்போது இந்த மாதிரி இடத்துல நீ இருக்கன்னா அப்போ அவன் ஸ்டூப்பிட்டாக தானே இருப்பான், அப்போ அவனை போய் முடிச்சிடுன்னு சொல்லி ஒரு சீனியர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க ஒரு ஆரவை ஏம் பண்ணி நம்ம ஜீக்கி கிட்ட வைக்கிறாங்க. அப்புறம் அந்த ஆரவை வந்து ஜீக்கி மேலே ஏம் பண்ணும்போது அந்த ஆறு ஜீக்கி மேலே வந்துக்கிட்டு இருக்கு. ஜீக்கி அசால்ட்டாக கையில் பிடிச்சிட்டு, நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு ஜீக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லா சீனியர்ஸும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவன் எப்படி ஆரவை பிடிச்சான் அப்படின்னு ஷாக்காக இருக்கும்போது நம்ம ஜீக்கி வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். இல்லை அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போது எல்லோரும் ஒன்றா விளாட்லாமா அப்படின்னு நம்ம ஜீக்கி கத்துறான். அதோடு இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் 12 இங்கே ஒரு
பாய்சன் ஃப்ராக் வந்து இங்கே இருக்கிற செலினாவை சாப்பிட வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு செலினா கத்துறா. பார்த்தா அந்த செலினா வந்து விட மாட்டேன்னு சொல்லி அவளோட ஸ்வாடை வச்சு அந்த ஃப்ராகை குத்துறா. அந்த ஃப்ராக் அந்த இடத்துல சாகுற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் இன்னொன்று ஃப்ராக் செலினா பின்னாடி வருது. செலினா பின்னாடி பாரு அப்படின்னு ஒரு வாய்ஸ். பார்த்தா அதான் நம்மளோட ராம்டான் அந்த ஸ்வீல்டை வச்சு. இப்போ ராம்டான் வந்து அந்த ஷீல்டை தடுத்து, அதை அந்த ஃப்ராக் அட்டாக் பண்ணுற வந்து அந்த ஷீல்டை தடுத்து அதை கவுண்ட்ரு பண்ணி அதை அப்படியே அந்த ஃப்ராகை டிஃப்ளெக்ட் பண்ணி அது கீழே போக வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு சாவுன்னு சொல்லி அந்த ஃப்ராகை சாவடிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா லாகியஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா லாகியஸ் அவன் ஸ்பீயரை வச்சு நேரம் அந்த ஃப்ராகை குத்தி கிழிக்கிறான். அப்புறம் எல்லாரும் ஃப்ராகை டிஃபீட் பண்ணிட்டாங்க. கஷ்டப்பட்ட ஆளுக்கு ஒரு ஃப்ராகை டிஃபீட் பண்ணதுக்கு அடுத்து எல்லோரும் நல்லா பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு ஒரு வாய்ஸ். யாருன்னு பார்த்தா லேடி லைக்கா தான் சொல்லிட்டு இருக்காங்க. லேடி லைக்கா வாவ் அப்படின்னு நம்ம லாகியஸ் வந்து வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா லேடி லைக் ஆல்ரெடி அதுக்குள்ளே 5 ஃப்ராகை டிஃபீட் பண்ணிட்டு சும்மா நின்றுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது தான் லேடி லைக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு செலினா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ராம்டானும் ஆமாம் நம்ம ஒன்று டிஃபீட் பண்ணவே இவ்வளோ கஷ்டப்படுறோம், அவர் ஈஸியாக இவ்வளோ டிஃபீட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் லேடி லைக்கா சொல்கிறாங்க, ஏன்னா நான் 2 ஸ்டாரில் இருக்கேன்ல, அதனால் இது எல்லாமே அவ்வளோ மோசம் கிடையாது, ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். அது போக 1 வீக்குக்கு முன்னாடிலேருந்து வேறு ட்ரைனிங் எடுத்தோம்ல, அதோட இம்ப்ளிமெண்ட்டு தான் இது அப்படின்னு லேடி லைக்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி செலினா ராம்டான் உங்களை பார்த்தா நீங்கள் 1 ஸ்டார் ரீச் ஆகிட்டீங்க போலையே அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு செலினாவும் ராம்டானும் 1 ஸ்டார் ரீச் ஆகிட்டாங்க. ஆமாம் லேடி லைக் அவங்க ஹெல்ப் இல்லைனா இது முடிஞ்சிருக்காது அப்படின்னு செலினா சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து நம்ம ராம்டானும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா லாகியஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் 1 ஸ்டார் போயிட்டாங்க, ஆனால் நான் இன்னும் இப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சோகமாக இருக்கும்போது அது சரி நான் நோட்டீஸ் பண்ணி கவலைப்படாத, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்க, நீ வந்து சீக்கிரம் 1 ஸ்டார் ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு வந்து மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராம்டான் பொறுமை தாண்டா வெற்றிக்கு முதல் படி, அமைதியாக கூட கிடச்சிரும் அப்படின்னு வந்து பேஷண்ட்டாக இருந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ராம்டான். ஓகே தேங்க்ஸ் கைஸ் அப்படின்னு நம்ம லாகியஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆமாம் எல்லோரும் 1 ஸ்டார் வச்சு அதை டிஃபிகல்ட்டியாக வந்து 1 ஸ்டார் வச்சு அதை டிஃபீட் பண்ண வேண்டிய ஃப்ராகு, ஆனால் நீ ஸ்டாரே இல்லாமல் டிஃபீட் பண்ணியிருக்கல, அது எவ்வளோ இம்ப்ரெசிவ் தெரியுமா அப்படின்னு லேடி லைக்காவும் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக ஜீக்கியோட ட்ரைனிங் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, நீ இந்த ஸ்பியர் இதுக்கு மேலே ஹேண்டில் பண்ணியிருப்பியா, அதனால் ரொம்ப வரிட் பண்ணாத, நீ கண்டிப்பாக வந்து 1 ஸ்டார் ரீச் ஆயிடுவ அப்படின்னு சொல்லும்போது லேடி லைக்கா ரொம்ப நன்றி அப்படி நம்மளோட லாகியஸ்க்கு ஆனந்த கண்ணீர் வருது. சரி இப்போ ரொம்ப இருட்டுக்குள்ள நம்ம பேஸுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம லேடி லைக்கா சொல்லும்போது ஆமாம் நம்ம சீக்கிரம் போடுவோம்னா நைட் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் அப்படின்னு செலினாவும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லோரும் இருக்கிற ஃப்ராகை முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடம் இரவு ஆயிட்டுருக்கு, அதாவது சன்செட் ஆகிட்டுருக்கு. அப்போது இரவு நேரத்தில் நம்ம ஹீரோஸ் போய்கிட்டு இருக்கும்போது லேடி லைக்கா அது என்னது அப்படின்னு நம்ம லாகியஸ் நோட்டீஸ் பண்ணும்போது நீ 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 என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பேசல அப்படின்னு நம்ம லேடி லைக்கா வந்து கோவப்பட்டு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஊப்ஸ் அப்படின்னு எல்லோரும் அவங்களோட ஸ்டான்ஸுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது இது அப்படின்னு எல்லோரும் பார்க்கும்போது நீ ஏற்கனவே எங்களை ஃபைன் பண்ணிட்டியா, சரி அப்படின்னு வந்து அங்கே ஒருத்தவங்க நிற்கிறாங்க. இவர் தான் அந்த சீனியர் அமுச்சு விட்டாங்களா, அவங்க தான். நீங்கள் வந்து நீங்கள் வந்து அந்த 10 இயர் ஓல்டு கிளாஸ்லேருந்து தானே வந்திருக்கீங்க, எங்களோட கிறிஸ்டல் ஹாபை திருட வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஸ்டான்ஸில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அதுக்கு தான் வந்திருக்கேன், ஏன்னா அதுதானப்பா இந்த டெஸ்ட்டோட ரூல்ஸு, ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல இந்த மாதிரி லேடி லைக்கா பேசிக்கே வருவோன்னு அப்படின்னு அந்த சீனியர் சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் லேடி லைக்கா யோசிக்கிறாங்க. இவங்க பார்த்தா ஒரு அப்பர் கிளாஸ் மேன் அட்டாக்கராக இருக்கார், அது போக அவருக்கு 2 ஸ்டார் வேறு இருக்குது, ஆனாலும் நாங்கள் வந்து திரும்பி போக மாட்டோம், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை டிஃபீட் பண்ணுவோம், ஒரு ஆளாக இருந்தவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு லேடி லைக்கா சொல்லும்போது நான் எப்போ சொன்னேன் ஒரு ஆளாக வரேன்னு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அவளோட ஆள் எல்லாமே நம்ம ஹீரோஸை சுற்றி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பின்னாடி பார்த்தா 3 1 ஸ்டார் அவங்களுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. லேடி லைக்கா உன்னே வந்து டிஃபீட் பண்ண கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் லேடி லைக்கா உன்னே வந்து டிஃபீட் பண்ண கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் உன் கூட அந்த 3 பேர் இருக்காங்கல்ல, அதனால் நீ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவியா இல்லை எங்களை டிஃபீட் பண்ணுவியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சரண்டர் பண்ணிடு, இல்லைன்னா அவங்க உயிரை இழக்க தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கையிலேருந்து உரையிலேருந்து ஸ்வாடை எடுத்து சரண்டர் பண்ணு அப்படின்னு கத்தும்போது நம்ம லேடி லைக்கா அங்கேருந்து வேகமாக அதோட தண்டர் எனர்ஜியை வச்சு அந்த அட்டாக்கை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த சைடு எல்லாரும் ஹோல்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க லேடி லைக்கா. எல்லாரும் அதுக்கேற்ற மாதிரி அந்த செலினா ராம்டான் எல்லோரும் ஸ்பியர் ஸ்வாடை வச்சு அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வராலும் ஹோல்ட் பண்ணுங்க சொல்லும்போது இங்கே லாகியஸ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு டேமேஜ் வாங்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அவன்கிட்ட ஸ்டார் இல்லை. அப்போ வந்து லாகியஸை ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சீக்கிரம் உன்னோட
கிறிஸ்டலை கொடுத்துரு, இல்லைனா இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவேன் சின்ன பையா அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது லாகியஸுக்கு இதே மாதிரி போனால் நான் தோற்றுருவேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ லாகியஸ் கேட்டது ஃப்ளாஷ்பேக் நான் வருது. என்ன, உனக்கு ஸ்ட்ராங்காக மாறணுமா, அது ஸ்ட்ராங்காக எனிமியை வந்து நீ டிஃபீட் பண்ணணுமா, அப்படி ஒரு மெத்தட் கேட்குறியா? அது ஆமாம் அப்படி தான். ஏன்னா என்கிட்ட தான் ஸ்டாரே இல்லையே, ஒருவேளை ஸ்ட்ராங்கஸ்ட் எனிமி அப்பியர் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு தான் நான் கேட்குறேன் அப்படி லாகியஸ் கேட்டிருப்பாங்க பாஸ்ட்டில். அதுக்கு நம்ம ஹீரோ அப்போ நீ கிவ் அப் பண்ணிடு அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்போ நம்ம லாகியஸ் கத்துறாங்க. ஆமாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா ஒரு ஸ்டார்லெஸ் பர்சன் வந்து ஒரு 3 ஸ்டாரோ இல்லை 4 ஸ்டார் ஆப்போனண்ட்டை வந்து டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து நம்மளோட லாகியஸ் மனசு உடைக்கிற மாதிரி சொல்லும்போது ஐயோ அப்படின்னு வந்து லாகியஸ் வந்து வருத்தப்படுறான். ஆனால் இதே இது ஒரு 1 ஸ்டார் இல்லை 2 ஸ்டார் இருந்தாங்கன்னா அவங்கள ஒன்றால் மேனேஜ் பண்ண முடியும் லாகியஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியா அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம், அடுத்த டெஸ்ட்டுக்காக தான் நீ சொல்கிற, என் மெமரி கரெக்ட்னா நம்ம அந்த மான்ஸ்டர், அதாவது அந்த பாய்சன் ட்ராகன் மவுண்டனுக்கு தான் போவோம். அங்கே இருக்கிற மான்ஸ்டர் எல்லாமே 2 ஸ்டார் லெவலுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அதில் அந்த அப்பர் கிளாஸ் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் 2 ஸ்டாருக்கு கீழே தான் இருப்பாங்க. அதனால் அந்த டைமில் உனக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு மெத்தட் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னா அது என்ன மெத்தட் அப்படின்னு நம்மளோட லாகியஸ் வந்து பொறுமையாக கேட்கும்போது அது ஒன்றும் அவ்வளோ யூஸ்ஃபுல் கிடையாது. அது என்னன்னா எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஓப்பனிங், அவ்வளோதான். ஓப்பனிங்கா அப்படின்னா என்னது அப்படின்னு நம்ம லாகியஸ் கேட்கும்போது, அதாவது இப்போ 2 ஸ்டார் ஆப்போனண்ட் வராங்கன்னு வச்சுக்கோ, நீ ஒரு ஈவன் ஒரு ஸ்டார்லெஸ், அதாவது ஒன்னே மாதிரி ஒரு ஸ்டார் இல்லாத ஒருத்தன் வந்து அந்த பேட்டில் தலைகளாக மாற்ற முடியும், என்னாலையும் மாற்ற முடியுமா அப்படின்னு லாகிஸ் கேட்கும்போது ஆமாம், ஆனால் அதுக்கு நீ ஒரு ஓப்பனிங்கை கண்டுபிடிக்கணும், அதுக்கு நீ ரொம்ப அடி வாங்கணும். ஆமாம், அடி வாங்கணும், தடுக்கணும், யோசிக்கணும், கடைசியால் உன் ஆப்போனண்ட் வந்து ஒரு ஓப்பனிங் கொடுக்குற அளவு நீ இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னது, ஆமாம், அப்போ நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அவங்க என்ன சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்களா? எப்பயுமே உன் ஆப்போனன்ட் ஸ்ட்ராங்காக ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானா அவன் வந்து உன்னை வீக்குன்னு நினச்சிட்டான்னு வச்சுக்கோ, அப்போ அவன் எக்கச்சக்கமான ஓப்பனிங் கொடுப்பான். அப்போ அந்த மாதிரி ஓப்பனிங் அப்போ அது உண்மைதான், ஆனால் என்னால் எப்படி அதை தடுக்க முடியும், எனக்கு அவ்வளோ பலம் இல்லையே. அது மேட்ரு இல்லை, உன்னால் தடுக்க முடியுமோ தடுக்க முடியாதோ, கடைசியில் உன் நம்பிக்கையை விடக்கூடாது. உன் ஆப்போனண்ட் வந்து உன்னை டிஃபீட் பண்ணணும்னு நினைப்பான், ஆனால் அவனுக்கு ஒரு சின்ன சான்ஸ் உனக்கு ஓப்பனிங்காக கொடுத்தான்னு வச்சுக்கோ. அப்படின்னு லாகிஸ் பார்க்கும்போது சரி எப்படி சொல்ல, இப்போ நம்ம லைக்கா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஸ்பெஷல் ஆப்பனண்ட், ஏன்னா வந்து அவங்களால அந்த ஸ்டார் ப்ளஸ் அவங்களால எலக்ட்ரிக் எனர்ஜி யூஸ் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு 2 ஸ்டார் ஆப்பனண்ட் வந்தால் நீ என்ன நினைப்ப, அவ்வளோலாம் ரொம்ப ஒரிட் பண்ணக்கூடாது. அப்படியா? ஆமாம் லாகியஸ், உனக்கு வேணால் கான்ஃபிடென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், ஆனால் உன்னை நீ நம்பினாதான் நீ ஸ்ட்ராங்காக மாற முடியும். எனக்கு தெரியும், ஆனால் இருந்தால் நான் எப்படி அப்படி லாகியஸ் இழுக்கும்போது இங்கே பாரு, உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் கொடுப்பேன், நல்லா நான் வச்சுக்கோ, எப்பவுமே ஓவராக யோசிக்காத. ஏன்னா நீ ஓவராக யோசிக்க ஆரம்பித்தாதான் நீ எக்கச்சக்கமான ஓப்பனிங் கொடுப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமாம், அதனால் உன் ஆப்பனண்ட்டு உனக்கு ஓப்பனிங் காமிக்கிறாலும் நீ வெயிட் பண்ணிக்கிட்டே இரு, அந்த ஓப்பனிங் கிடச்சோன்னு உன் ஸ்பீரை வச்சு தொலைச்சிரு அப்படின்னு சொல்லும்போது லாகியஸ் அப்போ தான் அந்த இடத்துல அந்த ஒரு ஓப்பனிங் பாயிண்ட்டை காமிச்சு ஒரு ஸ்பியரை வச்சு குத்துறான். இதோட போதும் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், உன் ஸ்பியர், ஏன் ஸ்பியரை வச்சு ஸ்ட்ரைட்டாக குத்தணுமா அப்படின்னு லாகியஸ் கேட்கும்போது ஆமாம் அவ்வளோதான், உன் மெத்தடு, அதாவது உன் மெத்தட் வந்து ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டை கூட டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு லாகியஸ்ட்டை நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால் என்ன நீ ரொம்ப ஸ்டபனாக இருக்கா அப்படின்னு கரண்ட்டில் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இன்னும் நான் வீக்காக இருந்தாலும் இந்த பர்சனை என்னால் டிஃபீட் பண்ண முடியும், ஒரு ஓப்பனிங்காக நான் வெயிட் பண்ணுன்னு சொல்லி லாகியஸ் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேமிட், நீ ஏற்கனவே அவ்வளோதான் சாவ போகிறான் அப்படின்னு சொல்லி அவன் வானத்துலேருந்து அப்படியே ஸ்வாடை வச்சு நம்ம லாகியஸ் குத்த வரான். இது அந்த ஓப்பனிங் சொல்லி நம்ம லாகியஸ் ஸ்பியரை வச்சு ஒரே குத்து, அந்த எனர்ஜியில் அந்த ஸ்பியர் அவனோட வயிற்றில் குத்தி அவன் அங்கேருந்து பறந்து விழுகிறான். நான் இது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி அவன் பறந்து போயிட்டுருக்கான். இந்த சைட் பார்த்தா லாகியஸ் அவனோட ஃபஸ்ட்டு ஸ்டார் அட்டன் பண்ணிட்டான். அப்படின்னு பார்க்கும்போது அவன் செஸ்ட்டில் ஃபஸ்ட் ஸ்டார் வந்துருச்சு. லுக், இதை பார்த்தா நம்ம சைடு எப்படியே முடிக்க போகிறேன்னு அர்த்தம். இம்பாசிபிள், எப்படி ஒரே மாதிரி 2 ஸ்டார் இருக்கிறவங்க, அது நீ நானும் ஒரே ஸ்டார் தான், எப்படி இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவன் கத்தும்போது லைக் அவளோட தண்டர் எனர்ஜியோடு வச்சு அந்த சீனியர் கதையை முடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ தான் அதோட ஃப்ளாஷ்பேக் காமிச்சிருப்பாங்க. நீ வந்து இந்த ஆக்ஸோட ஆர்ட்டை வந்து கற்றுக்கோ, ஏன்னா இதில் தான் எக்கச்சக்கமான பவர் வந்து கிடைக்கும். உன் கிரேட் ஸ்வாடுக்கு அடுத்து இந்த ஆக்ஸோட பவர் தான் நல்லாயிருக்கும் நம்ம ஹீரோ ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பான். ஆமாம், அப்போ ஜீக்கி சொன்ன மாதிரி தான் இந்த ஆக்ஸோட வச்சு என்னால் எல்லாமே பண்ண முடியுது. இது
உனக்கு பேட் லக் தெரியுமா எங்களை டார்கெட் பண்ணதுக்கு அப்படி லேடி லாய்க்கா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை இது இப்படி முடியக்கூடாது அப்போ அவன் கத்துறான். அவன் உடம்புல எல்லா இடத்துலையும் மின்சாரம் அப்படியே பரவுது. அப்படியே அவன் கத்துறான். அந்த சரி பார்த்தா அவன் அப்படியே தீஞ்சு போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். எல்லாரும் ஓகே தானே அப்படி லாய்க்கா வந்து அந்த சண்டேக்கு அடுத்து வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி மற்றவங்களே டிஃபீட் பண்ணி நம்ம ஹீரோஸ் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு எல்லாம் சந்தோஷப்படும் போது இந்த சரி கங்க்ராட்ஸ் நீ ஒரு ஸ்டார் போயிட்ட பற்றியா அப்படின்னு வந்து செலினா சொல்கிறாங்க. ஆமாம் டாடி செஞ்சுட்டாடா அப்படின்னு ராமன் சொல்கிறாங்க. 2 பேருக்கும் ரொம்ப நன்றி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம லாகியஸ் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சைடு லேடி லாய்க்கா ஆமாம் எல்லோரும் வந்து நல்லா அவங்களோட ஃபஸ்ட் ஸ்டாரை வந்து நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணி இந்த ஆப்பனண்ட் லெவல் இருந்தாலும் அவங்கள வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா சீனியர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. இவங்க இப்போ வந்து ஜூனியர்ஸாக இருந்தாலும் அவங்க டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னு லேடி லாய்க்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போ நான் ஜீக்கி என்ன பண்ணுறான்னு யோசிக்கணும். அவன் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு வந்து நம்ம லேடி லாய்க்கா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா ஓ அப்படின்னு எல்லோரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா யாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வராது, பக்கத்தில் வராது, வந்துடாது, யார் இவன் அப்படின்னு வந்து கத்திட்டு ஒருத்தவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த மாதிரி மான்ஸ்டர் பார்த்தா நம்ம ஜீக்கி கண்ணில் படுறவெல்லாம் டிஃபீட் போன சாப்டரில் இந்த மாதிரி ஜீக்கி வந்து எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்களா, அங்கேருந்து ஆரம்பிக்குது எல்லாரும் காப்பாற்றுங்க, என்கிட்ட வந்துடாத காப்பாற்றுங்க அப்படி எல்லாரும் கத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஜீக்கி மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கா, இங்கே தான் இருக்கீங்களான்னு. அப்போது எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜீக்கி ஒரு ஆள் டிஃபீட் பண்ணி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். யாருமே இவன் எந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர், இவன் எப்படி ஒரே ஆளாக வந்து எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மான்ஸ்டர் ஒரு சைடில் கையில் இருக்குது, சீனியர் ஒரு கையில் இருக்குது, எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான் நம்ம ஜீக்கி. நல்லா இருக்கு அப்படின்னு சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்கான். இது எப்படி எல்லாத்தையும் எதோ விளாண்டுக்கிட்டு இருக்கான், இவன் ரொம்ப இன்சைனாக இருக்கான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவன் லோ கிளாஸாக இருந்தாலும் எப்படி நம்ம அப்பர் கிளாஸை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்லை இவன் வந்து இப்படி அன் பண்ணுறானா அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு ஒரு சீனியரை பொத்து கீழே போட்டு என் லக்கு இன்னொருத்த வந்து கதறான் என்னால் முடியலன்னு. இந்த டேக் கேம், அதாவது இந்த ஓடி பிடிச்சி விளையாட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு, அதனால் சீக்கிரமா நில்லு, என்னோட சண்டை போடு அப்போ நம்ம ஜீக்கி கீழே போட்டு ரெடியாக இருக்கா, வாடா சண்டைக்கு வாடான்னு. அப்போ இந்த சைடு வரியா இல்லையா அப்படின்னு கொடூரமாக பார்க்கும்போது அவன் அங்கேருந்து கத்துறான். அப்படியே அவன் கத்துறல அவனோட சோல் வெளியே போய் விழுந்துருச்சு, மயக்கம் போட்டே விழுந்துட்டான். என்னையா அது மயக்கம் போட்டு விழுந்துட்டான், சரி அடுத்தவனை எவனையாச்சும் பார்ப்போம். டேய் கொஞ்சமாச்சு நின்று சண்டை போடுங்கடா, என்னடா எல்லோரும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, அக்ரெசிவாக வந்தீங்க, இப்போ என்ன எல்லோரும் என்னை விட்டுட்டு போகிறீங்க, வாங்கடா அப்படின்னு நம்ம ஜீக்கி கத்திக்கிட்டு இருக்காடா, போங்கடா ஆளை விடுங்கடா நாங்கள் அப்படி எல்லோரும் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. சரி அப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் ஏன் ரொம்ப சரி எவ்வளோ நேரம் தான் அங்கேருந்து தூரத்துலேருந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, பக்கத்தில் கூட வாங்கலை, சும்மா வேடிக்கையாக பார்ப்பீங்க, என்ன தான் வரமாட்டீங்க போலையே. சரி அப்போ நான் கொஞ்சம் ஹோல்ட் பேக் பண்ணியே இங்கேருந்து ஆடிக்கிட்டு இருக்கேன், சரி வரேன் அப்படின்னு நம்ம ஜீக்கி டாட்டா காமிச்சிட்டு போயிட்டுருக்கேன். இந்த சைடு பார்த்தா அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அங்கே இருக்கிற அந்த நைட்டு, அதாவது இவங்க எல்லாமே இன்ஸ்ட்ரக்டர், யார் என்னென்ன பண்ணுறாங்க அதை எல்லாத்தையும் வந்து பார்த்து மார்க் பண்ணுறாங்க. அவன் எப்படி கண்டுபிடிச்சான், வெறும் ஒரு இண்டிவிஜுவலாக வந்து இவன் எப்படி எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணுறான், என் ப்ரெசன்ஸை எப்படி கண்டுபிடிச்சான்னு சொல்லி அங்கே இருக்க அந்த சீனியர் கிடப்பான்ல அவனை வந்து பார்க்குறாங்க. இதை நான் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டிங்களா, சரி ரிப்போர்ட் என்ன அப்படின்னு அந்த ஃப்ரையா வந்து கேட்கும்போது, அதாவது இங்கே மொத்தம் 1 வீக் வச்சு நம்ம பார்க்கும்போது 30% ஆஃப் 7 இயர் ஓல்டு கிளாஸ் வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க. அது போக இன்னும் கொஞ்சம் பேர் தான் வந்து இருக்காங்க, அவங்க கிராஜுவலாக அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க. நாங்களே எங்களால் நம்ப முடியல இவ்வளோ மெம்பர்ஸ் வந்து அடாப்ட் ஆகிட்டு இருக்கிறது அப்படின்னு வந்து அங்கே இருக்க எல்லோரும் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி அப்பர் கிளாஸ் என்னாச்சு அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ரக்டர் ஃப்ரேயா கேட்கும்போது, அப்பர் கிளாஸா அது என்ன பண்ணுறது, சரி அப்பர் கிளாஸ் மென்ஸ் எல்லாம் சரி அப்பர் கிளாஸ் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு நம்ம லேடி ஃப்ரேயா கேட்கும்போது, அப்பர் கிளாஸா அது அப்படி இழுக்கிறாங்களா, கிளியராக பேசுங்கப்பா என்னாச்சு அப்படின்னு ஃப்ரேயா கேட்கும்போது, அதாவது எப்படி சொல்கிறது, அவங்க எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டாங்களா, அப்பர் கிளாஸ்மேனா, அப்பர் கிளாஸ்மேன் எதுக்கு ஓடி போனாங்க, எதுக்கிட்ட இருந்து ஓடி போனாங்க, ஏன் அங்கே வந்து அந்த பாய்சன் ட்ராகன் மவுண்டனில் அவ்வளோ பெரிய மான்ஸ்டர் அப்பியர் ஆயிடுச்சா,
அதனால ஓடி போயிட்டாங்களா? இல்லை இல்லை, அதுக்கு காரணம் லார்ட் ஜீக்கி. லார்ட் ஜீக்கியா? அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்கும்போது, லார்ட் ஜீக்கி வந்து இருக்கிற எல்லா அப்பர் கிளாஸ் மேனையும் அடித்து துவச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லா அப்பர் கிளாஸ் மேனும் அவனை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் அவங்க இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சைட் கரண்ட்டில் காமிக்கிறாங்க. வாங்க வாங்க என் கூட வந்து விளையாடுங்க அப்படின்னு ஜீக்கி கத்திக்கிட்டு இருக்கா. யார் பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் யாரு? யார் இது லார்ட் ஜிக்கு? இவன் எப்படி அப்பர் கிளாஸ் பண்ணலாம் ஹண்ட் பண்ணிட்டு இருக்கா? ஆக்சுவலாக அவங்க தான் வந்து ஜூனியர்ஸ் ஹண்ட் பண்ணோம். நம்ம ஜிக்கு ஹண்ட் பண்ணோம். ஆனால் ஜிக்கு வந்து எப்படி எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணிட்டு இருக்கா? இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. எங்களோட அறிவுக்கு எட்டாமல் இருக்குது. இது எப்படின்னே தெரில. அப்போ நாங்கள் இருக்க ஒருத்தர் கத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரா? அப்போது இன்னொருத்தர், ஆமாம் நானும் பார்த்தேன். அவர் வந்து சன்னோட அவர் வந்து நம்ம ஹெட்டோட சன்னாக இருந்தாலும் அது எப்படின்னு எங்களுக்கு தெரில. அவன் எப்படி, ஆனால் அவன் ரொம்ப அப்நார்மல் தெரியுமா? இல்லை, அவன் ஏற்கனவே டிரான்ஸ்ஜெண்டரிலேமில் ஜீனியஸாக இருக்கான். அது போக அவன் ஆல்ரெடி ஒரு மான்ஸ்டர் தான் இல்லையாவே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், நானும் அவனை பார்த்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருந்துச்சு அப்படின்னு லேடி ஃப்ரையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் பார்த்தோன்னே மறந்துட்டேன் தான் போகிறேன்னு சொல்லி போயிருப்பான்ல, அது யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது போக அவனோட ஆக்ஷனு, அவனோட ரிலாக்ஸேஷனு, இதை பார்த்தா அவனுக்கு ஏதோ பிகினிங்காக வந்து வந்த மாதிரி தெரிலையே. அவனுக்கு ஏதோ ஹண்டிங் வந்து பழக போன மாதிரி அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தானே அப்படின்னு ஃப்ரையாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓ, அப்போ அவன் ஒரு மான்ஸ்டரா அப்படின்னு லேடி ஃப்ரையா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்களா? நம்ம ஹீரோட கண்ணு அப்படின்னு ஒரு வில்லத்தனமாக மாதிரி காமிக்கிறாங்க. அது என்ன சவுண்டு அப்படின்னு எல்லாரும் வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதுவா, இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். லேடி ஃப்ரையா, இதை நாங்கள் இங்கே வச்சுருவோமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா அங்கேயே வச்சுருங்க, ரொம்ப நன்றி லேடி ஃப்ரையா சொல்லிட்டு இருக்காங்க. லேடி ஃப்ரையா, இது இது என்னது? நீங்கள் சொல்லாதீங்க, இது அந்த பாய்சன் ட்ராகன் மவுண்டனில் ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னு. இது ரொம்ப பவர்ஃபுல்லு, இது ஒரு 3 ஸ்டார் லெவலு, சில்ட்ரன்ஸ்னால ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படி எல்லா இன்ஸ்ட்ரக்டரும் நம்ம லேடி ஃப்ரையாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப வரி பண்ணாதீங்கப்பா, இதில் நான் கொஞ்சம் ஸ்பெஷல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டா? ஆமாம்மா, இது வந்து 2 ஸ்டார் லெவலில் இருக்கவங்கள மட்டும்தான் அட்டாக் பண்ணோம் அப்படின்னு லேடி ஃப்ரையா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்க ஆர்டினரி சில்ட்ரன் வந்து ரொம்ப சஃபர் ஆகக்கூடாதுல்ல, அதனால் இது வந்து அவங்களுக்காக தான் நான் ஸ்பெஷலாக வச்சுருக்கேன். ஆனால் எதுக்கு இப்போ திடீர்னு இப்படி பண்ணியிருக்கீங்க கேட்கும்போது, இது ஹெட்டோட ஆர்டரா அப்படின்னு வந்து அங்கே இருக்க காட்ஸ் எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. ஆமாம், அதனால் பார்ப்போம், இந்த ட்ராகன் சோல்ஜர்ஸ் வந்து அவனை மான்ஸ்டர்னு சொல்கிறீங்கள, அப்போ அவன் எபிலிட்டியை பார்ப்போம், இவனால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு லேடி ஃப்ரையா வந்து அதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சைடு விடிஞ்சிருச்சு. அப்போ இப்போ என்னதான் ஆச்சு? பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படின்னு எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஏதோ எனக்கு பேடாக ஃபீலிங் ஆகுதுன்னு லேடி லைக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்பர் கிளாஸ் மேனை பார்க்குறனாலையா அப்படின்னு வந்து ராம்டன் கேட்குறாங்க. இல்லை, அது ஒருவேளை அது ஏதாச்சும் ஒரு மான்ஸ்டராக இருக்குமோ, ஒரு பெரிய ஆங்கிரி பன்னிக்குட்டியாக இருக்குமோ அப்படின்னு வந்து லேகியை சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். ஆனால் என்னமோ ஒன்று வந்து சரிப்படலையா அப்படின்னு லேடி அப்படின்னு லைக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ப்ரெஷர், என்னது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல என்னென்னு புரியலை. எல்லோரும் சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, எல்லோரும் மரத்து மேலே ஏறுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் அப்படியே அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு வேகமான இது நம்ம ஹீரோஸை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. என்னது அப்படின்னு எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போது நம்ம லேகிஸ் பயப்படுறாங்க. இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்குறாங்க. பார்த்தா அது ஒரு கோலமா அப்படின்னு எல்லோரும் கத்துறாங்க. நம்ம ஹீரோ இந்த சைட் பார்க்குறான். இன்னைக்கு ஏற்கனவே ரொம்ப போர் அடிச்சிச்சு. பார்த்தா ஹீரோ இருக்கிற சீனியர்ஸையும் மான்சரி அடிச்சு போட்டு அது மேலே உட்காந்துருக்கான். ஏன்டா யாருமே கூட வர மாட்டேங்கிட்டு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்டர் என்னன்னா அங்கேயே இருக்கான், வரவும் மாட்டான். எனக்கு போர் அடிக்கலை அவர் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒரு எக்கச்சக்கமான ப்ரெஷர், அதாவது ஒரு 3 ஸ்டார் மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. இது என்ன ஸ்ட்ரேஞ்சாக ஒரு ப்ரெஷர் இது? இதை பார்த்தா 2 ஸ்டார் லெவல் மாதிரி தெரிலையே, ஒரு 3 ஸ்டார் மான்ஸ்டர் மாதிரி இருக்குது. ஆனால் அது எப்படி இந்த பாய்சன் ட்ராகன் மவுண்டனில் இருக்கும் அப்படின்னு ஜிக்கு யோசிக்கிறாங்க. ஒருவேளை ஏதோ ஒரு அன்னோன் க்ரீச்சர் வந்து ஒரு 1000 இயர்ஸாக இங்கேயே வந்து இருக்கோ? ஒருவேளை நான் பேட்டியாக்கி நினச்சி என்னை அடிக்க வருதோ? இல்லைனா அந்த கரண்ட் சில்ட்ரன், அதான் அந்த இவ இருக்கால ரியலி லைக்கா, அவள் வந்து 3 ஸ்டார் ரீச் ஆகிட்டாலோ? இல்லைன்னா ஒரு 3 ஸ்டாருக்கு ஒரு ஆப்பனண்ட்டாக போகிறாளோ? என்னவா இருக்கும்? அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல இப்படி ஒரு ப்ரெஷர் வருது அவனுக்கு தெரிலல்ல. சரி, எதாக இருந்தாலும் இந்த இன்ஸ்ட்ரக்டர் பார்த்துப்பாங்க, அதுக்குள்ளே நான் இந்த டெஸ்ட்டை முடிக்கிறேன்னு சொல்கிறான். இல்லை, எதுக்கு இன்ஸ்ட்ரக்டர் பார்க்கணும், நானே போய் பார்க்குறேன். ஒருவேளை இது அவங்களோட பிளானாக இருந்தால், என்ன யோசிக்கிறேன்னே தெரிலையே. சரி, ஒருவேளை
இது எனக்காக வச்ச ஒரு பிளானாக இருந்தா அப்போ எனக்கு கொஞ்சம் ஃபன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஜீக்கி வந்து நினச்சிட்டு எந்திரிக்கிறான். சரி, இதுக்கடுத்து நம்ம இங்கேயே உட்கார முடியாது, போய் அங்கே போய் பார்ப்போம். இந்த இடத்துல பக்கத்துலேயே எவனும் இருக்கிற மாதிரி தெரில. சரி கிளம்புவோம். நான் இதோ வந்துக்கிட்டே இருக்கேன் 3 ஸ்டார் மான்ஸ்டர். இந்த சைட் பார்த்தா அப்புடின்னு வந்து நம்ம செலினா வந்து கஷ்டப்பட்டு அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கோல மாஸ்டருக்கு ஒரு அட்டாக்கு படவே இல்லை. அந்த கோல மாஸ்டர் திரும்பி டிஃப்ளெக்ட் பண்ணுது. இன்னும் ஒரு ஸ்க்ராட்ச் வரல அப்படின்னு வந்து செலினா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இது என்ன பண்ணுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ராம்டன் அவன் ஷீல்டை வச்சு அட்டாக் பண்ணுறான். அப்போ கூட ஒரு ஸ்க்ராட்ச் வரல. இது ஒர்க் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி லைக்கா கையில் தண்டர் எனர்ஜியை வச்சு அதை ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுறான். லைட்னிங் ஃப்ளாஷ் ரிவர்ஸ்ன்னு அப்படின்னு. அப்போ அந்த எனர்ஜி மொத்தமாக பட்டோன்னே சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் வருது. இவ்வளோ ஆறாக கொடுத்தும் சின்னதாக அவன் ஷெல்லில் ஒரே ஒரு ஸ்க்ராட்ச் தானே. அப்போ இது என்ன, ஏன் இது இம்பாசிபிளாக இருக்குது, நான் 2 ஸ்டார் இருந்து ஏன் என்னால் டிஃபீட் பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கும்போது லைக்கா இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு லாக்கியஸ் கேட்குறாங்க. எல்லாரும் நான் சொல்கிறது கேளுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லும்போது நான் அதோட அட்டென்ஷனை வாங்கிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ். எல்லோரும் வந்து ஷாக் ஆகுறாங்க, என்னதுன்னு. நாங்கள் உங்களை விட்டுட்டு போக முடியாது லேடி லைக்கா, நீங்கள் எப்படி நீங்கள்லாம் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு 3 பேர் கேட்குறாங்க. அப்போது அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு பேர்டனாக தான் இருக்கும், அதனால் சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, நான் என்னோட ஆறாவை மொத்தமாக யூஸ் பண்ணி அதை டிஃபீட் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு லேடி லைக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அந்த இடத்துல அந்த கோலம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த டேமேஜ் முடிஞ்சதுக்கு அடுத்து அது வந்து நம்ம ஹீரோஸை பார்த்துட்ருக்கு. உங்களால் டேமேஜ் கொடுக்க முடியாது, நீங்கள் இந்த இடத்த விட்டு போகணும்னு சொன்னாலும் நம்ம ஹீரோஸ்னால், அதாவது லாகியஸ் ஜீக்கி, அதாவது லாகியஸு மற்ற யாருனாலே வந்து போக மனசு இல்லை. உண்மைதான், எங்களால் டேமேஜ் கொடுக்க முடியல. ஆனால் லேடி லைக்கா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி நம்ம ராம்டன் வந்து முன்னாடி ஷீல்டை வச்சு நிப்பாட்டுறான். எங்களால் அட்டாக் பண்ண முடியலன்னா நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்ல வந்துடுறேன். என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுவோம். ஆமாம் கரெக்டு லேக்கா, நீங்கள் வேணால் சென்டரில் இருங்க, நாங்கள் வந்து முடிஞ்ச அளவு வந்து அதுக்கு ஒரு ஓப்பனிங் கொடுக்க பார்க்குறோம், நீங்கள் அதில் அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லோரும் வந்து நம்ம லேடி லைக்கா சார்ந்து அவங்களோட மொத்த எனர்ஜி கொடுத்து ஃபைட் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த கோலம் வந்து லேடி லைக்கா பார்க்கும்போது எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சு. சரி, அவங்க எல்லாத்தோட சப்போர்ட்டு கொடுங்க சொல்லி லேடி லைக்கா அவளோட எனர்ஜியை சார்ஜ் பண்ணிட்டு இருக்கா. ஆமாம் புரிஞ்சிருச்சு ரோஜர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ லேடி லைக்கா வாங்க போகலாம் அப்படின்னு கத்தும்போது அவளோட எனர்ஜி தண்டர் எனர்ஜி வேகமாக போய் அந்த கோலம் மான்ஸ்டர் அடிக்க போயிட்டுருக்கு. அப்போ அந்த கோலம் மான்ஸ்டர் மெதுவாக அது கையை தான் வந்து தூக்குது. நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி லேடி லைக்கா குத்த வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த கோல மான்ஸ்டர் வேகமாக குத்த வரும்போது நம்ம ராம்டான் ஷீல்டை வச்சு தடுக்கிறான். அதுலேருந்து லேடி லைக்கா வந்து போகும்போது இது என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அப்படி ராம்டான் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனால் முடியாமல் அவன் நெஞ்சில் ரொம்ப ஒரு பெரிய பெயின் வருது, முடியாமல் இருக்கான். அப்போ மற்ற 2 பேர் ஸ்வாட் ஸ்பியரை வச்சு அட்டாக் பண்ண போகிறாங்க. ஆனால் அதுவும் வந்து அந்த கோலம் டிஃபில் பண்ணுது. அந்த டைமில் லேடி லைக்கா வானத்தில் ஏறி தண்டர் எனர்ஜி மூலமாக அந்த கோலம் அட்டாக் பண்ண போகிறான். லைட்னிங் கிரேட் ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு கத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் மொத்தமாக எனர்ஜியை வந்து எவன் தண்டர்னு சொல்லி அந்த கோலத்துக்கு மேலே அட்டாக் பண்ணும்போது எக்கச்சக்கமான, அதாவது அங்கே இருக்கிற மொத்த காட்டுக்கு அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி பாஸ் ஆகுது, அவ்வளோ பெரிய ஆறா வருது. அப்புறம் அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது லேடி லைக்கா அதை டிஃபீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ லேடி லைக்கா உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லி லாகியஸ் வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்னோட மொத்த பவர் போயிடுச்சு, ஆனால் நம்ம அதை முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முக்கியமாக ராம்டன் நீ ஓகே தானு கேட்குறாங்க. ஏன்னா ராம்டன் அதோட மொத்த பஞ்சையும் வாங்கியிருப்பான். ஆமாம் நான் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு ராம்டன் சொல்லிட்டு இருக்கான். ஓகே நல்லது அப்படின்னு லேடி லைக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பின்னாடி பார்த்தா அந்த கோல மான்ஸ்டருக்கு எதுவுமே ஆகலை. அப்போ லேடி லைக்காவும் லாகியஸும் நின்றுக்கிட்டு இருக்கும்போது லேடி லைக்காக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு பார்த்தா அந்த கோல மான்ஸ்டர் பின்னாடி அப்பேர் ஆகி நம்ம லாகியஸை பிடிக்க வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ லேடி லைக்கா என்ன பண்ணுறாங்கன்னா லாகியஸை தள்ளி விட்டு லேடி லைக்கா மாட்டிக்கிறாங்க. அப்போ அந்த கோலத்தோட கைப்பிடிக்குள்ளே இருக்கும்போது இல்லை லேடி லைக்கா அப்படின்னு வந்து நம்ம லாகியஸ் கத்திக்கிட்டு இருக்கான். இல்லை என் காடை இப்படி நான் விட்டுருக்கக்கூடாது அப்படி லேடி லைக்கா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கோலம் செத்துருச்சான்னு பார்க்காம நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துட்டோமேன்னு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை என்னால் மூவ் பண்ண முடியல, அந்த அடி வாங்கினதுலேருந்து முடியல அப்படின்னு எல்லோரும் வந்து ரொம்ப எனர்ஜி இல்லாமல் இருக்காங்க. சே லேடி லைக்கா மாட்டிக்கிட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு எல்லோரும் யோசிக்கிறாங்க. அப்போ லாகியஸ் விடாமல் லேடி லைக்கா விடு விடு விடுன்னு சொல்லி ஸ்பீரை வச்சு குத்திக்கிட்டு இருக்கா. அவளை விடுன்னு சொல்லும்போது அப்போது அவளை பிடிச்சிக்கிட்டு நம்ம லாகியஸ் அடிக்க வந்துக்கிட்டு இருக்கும்போது லேடி லைக்கா அப்படின்னு கத்தும்போது இந்த சைடு பார்த்தா ஒரு மரம் அப்படியே வேகமாக பறந்து வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அந்த சைடு இருக்கும்போது அந்த மரம் கரெக்டாக அந்த கோலத்துக்கு மேலே விழுகுது. நல்ல வேலை லேடி லைக்காவை பிடிச்சாச்சு, எல்லோரும் வாங்க இங்கேருந்து போகலான்னு சொல்லும்போது இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு எல்லோரும் பயந்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. சீக்கிரம் லேடி லைக்காவை வந்து எமர்ஜென்சி இதுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ
ஏன் இது எந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னு ஒரு வாய்ஸு. அப்போ நம்ம லாகியஸ் லேடி லாய்க்கா பார்க்குறாங்க. இந்த வாய்ஸ் லார்ட் ஜீக்கி அப்படின்னு கத்தும் போது நம்ம ஜீக்கி மேலே வந்து குத்திட்டு வரான். வா, என்னது இது? வா, இது என்ன ஒரு கிளே பப்பட்டா? அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ஜாய்மெண்ட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த தண்டர் எனர்ஜி எல்லா இடத்துலையும் செதறிச்சுல. இது ரொம்ப தப்பாக இருக்குது. அந்த லைட்னிங் ஆறா அப்போனா லேடி லாய்க்காக்கும் மற்றவங்களுக்கு எதாவது ஆயிடுச்சு போல். சீக்கிரம் அந்த இடத்துக்கு போகணும். நம்ம ஜீக்கி வந்து வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். என்னோட ப்ரைமில் இருந்துச்சுன்னா ஈஸியாக நான் அந்த இடத்துக்கு போயிருப்பேன். ஆனால் இப்போ என்னால் முடியல. நான் எவ்வளோ பேத்தட்டிக்காக இருக்கேன், எவ்வளோ வந்து பவர் இல்லாமல் இருக்கேன் நம்ம ஜீக்கி நினச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போது சீக்கிரம் அந்த அங்கே குரூப்பில் இருக்கவங்க எல்லாரும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு 3 ஸ்டார் ஆப்போனண்ட்டுக்கு முன்னாடி அவங்களால ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜீக்கி. சரி, எப்படியாச்சும் போகணும். என்ன பண்ணுற, எந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஜீக்கி டக்குன்னு நிற்கிறான். ஆமாம், இதை வச்சு யூஸ் பண்ணுன்னு சொல்லி அவன் அந்த மரத்தில் கையை வைக்கிறான். அந்த மரத்துக்குள்ளே அவன் விரல் போகுது. அப்படியே அந்த மரத்தை தூக்குறான் நம்ம ஹீரோ. அப்படின்னு தூக்கி போடுறான். அந்த மரம் இங்கேருந்து அங்கே பறந்து போகுது. பரவாயில்லையே, நல்லா இருக்கேன். இந்த டெக்னிக் யூஸ் பண்ண என் பாடி கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி இருக்கே. அது போக இந்த ஆர்ட் பேர் தான் நர்டரிங் ட்ராகன் த்ரோயிங் டெக்னிக். இது இருந்துச்சுன்னா ஒரு குழந்தை அந்த அவளோட பீக்குக்கு போயிடுவான் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணால் எப்படி ஒரு ட்ராகன் காம்பட் வந்து அட்டாக் ஆகுமோ அந்த மாதிரி இது யூஸ் ஆகும் அப்போ நம்ம ஜீக்கி சொல்கிறேன். அது போக இது ஒரு பர்ஃபெக்ட் தான் எனக்கு. ஏன்னா என் ப்ரீவியஸ் லைஃப்பில் நான் லாங் ரேஞ்சில் தானே காம்பட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி நம்ம ஹீரோவோட மசில் போன இதில் காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேட்ரியாக்கி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தான் அப்படின்னு வந்து காமிக்கிறாங்க. அது போக எனக்கு பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை, நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் போனோம். அப்போ நம்ம ஜீக்கி வேகமாக போய்கிட்டு இருக்கான். இந்த சைடு லார்ட் ஜீக்கி அப்படின்னு வந்து கரண்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. நான் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து நம்ம ஜீக்கி கேஷுவலாக கேட்குறான். நாங்கள் நல்லா தான் இருக்கோம், ஆனால் இது இப்போ அந்த சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, அங்கே கோலம் இருக்குது, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லும்போது, ஓ அது பேர் கோலம்னு சொல்லுவீங்களா, அதான் அந்த கிளே பொம்மை பேர் கோலமா, அப்போ நம்ம வைக்கிற ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது போக அதோட ப்ரெசன்ஸ் பார்த்தா ஒரு லைஃப் ஃபோர்ஸே இல்லையே, அது வேறு ஸ்ட்ரேஞ்சாக ஏதோ ஒரு க்ரீச்சராக இருக்குன்னு நினச்சி அப்படின்னு நம்ம ஜீக்கி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கோலம் நேராக வந்து நம்ம ஹீரோ அடிக்க வந்துக்கிட்டு இருக்கு. ஜீக்கி அங்கே பாருங்கள் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கோலம் நேராக வந்து நம்ம ஜீக்கி அட்டாக் பண்ணுது. இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது இல்லையா அப்படி நம்ம ஜீக்கி சைக்கோ மாதிரி ஆகி அந்த கோலத்தை ஒத்த கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். நீ கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்க, உன்னோட ஹாரா வந்து அவ்வளோ பெருசாக இல்லையே, நீ என்ன என்னை பார்த்தா ஒரு நார்மல் பர்சன் நினச்சிட்டியா? சரி, நார்மல் பர்சன் அடிச்சு எனக்கு போர் அடிச்சிருச்சு, உன்னை அடிக்கிறனால எனக்கு போர் அடிக்குதான்னு பார்ப்போன்னு சொல்லி நம்ம ஜீக்கி அதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட லைலி லாய்க்காவும் நம்ம லாகியஸை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னையா இது போர் அடிக்குதா அவன் சொன்னான், இல்லவே இல்லை அப்படின்னு 2 பேர் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு அந்த மான்ஸ்டர் வந்து 2 கையை பிடிச்சிட்டு நம்ம ஜீக்கி அடிக்க வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஜீக்கி அதை பார்க்குறான். சரி, இதோட சைஸும் இதோட அளவும் வச்சு பார்க்கும்போது இதை இப்படி தடுக்கலாம்னு சொல்லி 2 கையை வச்சு தடுக்கிறான். அப்போது அந்த ஃபோர்ஸு எல்லா இடத்துலையும் இம்பேக்ட் ஆகுது. அவன் சுற்றி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக, அதாவது ஜீக்கி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக அந்த மண் ஒட்டையுது. இல்லை, இது ரொம்ப டேஞ்சரஸ், இப்படியே போச்சுன்னா நான் இப்படியே இருக்கக்கூடாது நம்மள ஜீக்கின்னு நினைக்கிறான். எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ பார்ப்போம் என் புது பவரை யூஸ் பண்ண அப்படின்னு ஜீக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கேருந்து அந்த கோல மான்ஸ்டரை ஒரே தள்ளு, அந்த மான்ஸ்டர் அப்படியே பறந்து போய் விழுந்துக்கிட்டு இருக்கு. அவுட்டரில் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சரி, உன் உடம்புக்குள்ளே என்ன இருக்குது நான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஜீக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஜீக்கி வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். நீ அப்படியே இருந்து நான் உன்னை அடித்து உன் உடம்புல என்ன இருக்குன்னு பார்க்குறேன்னு சொல்லி நம்ம ஜீக்கி அவனோட எல்லா பவரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நான் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் உன் மேலே டெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி ஜீக்கி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ட்ராகன் டிஸ்ட்ராக்ஷன் காம்பட் ஆட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கு அவனோட கூறுக்குள்ளே போகுது. அடுத்த அட்டாக் பர்ஸ்ட் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி இன்னொன்று அட்டாக்கு. இந்த மாதிரி இது அவுட்டர் லேயரில் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நான் வந்து இதோட உடம்புக்குள்ளே டிஸ்ட்ராய் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம ஜீக்கி கடைசி எல்லாத்தையும் அடித்து முடிச்சிட்டான். இது எப்படி இருக்குது, இது முடிஞ்சிச்சா, இது ஜாலியாக தான் இருந்துச்சு, என்னோட கொஞ்சம் பவர் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்த பற்றியா அப்படின்னு அவன் ஜீக்கி கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த காட்டை காமிக்கிறாங்க. கொஞ்சம் மாதங்கள் கழித்து இது ரொம்ப ஜாலியாக இருக்குது, இது எப்படி இது முடிஞ்சிருச்சா, இது ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஜீக்கி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது இந்த சைடு கொஞ்சம் வாரங்கள் கொஞ்சம் மாதங்கள் கழித்து எல்ட்ராகன் எஸ்டேட் மெயின் பில்டிங்கை காமிக்கிறாங்க. ஆமாம், என்ன எதுக்குப்பா இங்கே சமன் பண்ணியிருக்கீங்க அப்போ நம்ம ஜீக்கி கத்துறான். அந்த மாதங்கள் கழித்து அப்போ அந்த டைமில் காமிக்கிறாங்க. அப்போது அந்த டெஸ்ட்டு டைமில் எல்லாமே சேஃபாக முடிஞ்சிச்சு. அந்த கோலம் அட்டாக்கும் சேஃபாக முடிஞ்சிச்சு. ஜீக்கியோ மற்ற 7 இயர் ஓல்டு கிளாஸும் வந்து
ஒரு 30% பேர் வந்து அவுட் ஆயிருப்பாங்க. மத்தபடி எல்லாரும் வந்து இந்த என்வைரன்மென்ட்க்கு அடாப்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கிட்டு ஜிகி வந்து நிக்கும்போது நம்ம லாகியஸ் வந்து ஜிகிய கட்டிப்பிடிச்சு, "நான் இனிமே எங்கேயும் போமாட்டேன். ஜிகி என் கூடயே இரு ஜிகி" அப்படின்னு வந்து நம்ம லாகியஸ் அழுதுகிட்டு இருக்கிறதெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது போக எக்கச்சக்க பேர் 1 ஸ்டார் லெவல வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த ஷார்ட் டைம்ல அப்படின்னு வந்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது போக ஜீக்கிய வந்து இந்த எல் டிராகன் ஃபேமிலியை டைரக்டாக வந்து சமன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வாய்ஸ் ஓவர் முடிஞ்சுட்டு, ஆமாம் எதுக்கு என்னைய கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஜீக்கி அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்கேன். அவங்கள வந்து நீ மாஸ்டர் ஹெட்டுன்னு தான் கூப்பிடணும் சரியா, நீ வந்து வேறு எதையும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க நம்ம இன்ஸ்ட்ரக்டர் ஃப்ரையா. என்னது இது அப்படின்னு கேட்கும்போது, ஜிகி நீ வந்து உன் பிஹேவியர் டெஸ்ட்டு பார்ப்பாங்க, நீ கொஞ்சம் நல்லா வந்து பேசணும் சரியா, உன்னை நீயே நல்லா பார்த்துக்கோ சரியா. என்னது பிஹேவியரா, என்னைய பார்த்துக்கணுமா அப்போ நம்ம ஜிகி கேட்குறான். ஆமாம், நம்ம வந்து அந்த அப்பர் கிளாஸ் டெஸ்ட்டு வந்து நீ லோயர் கிளாஸ் அடிக்கிறதுக்கு தான் அந்த ஈவெண்ட்டே, அந்த கிறிஸ்டல் வந்து வாங்கணும். ஆனால் நீ ஒரு லோயர் கிளாஸாக இருந்துட்டு இருக்கிற எல்லா அப்பர் கிளாஸையும் அடிச்சு போட்டிருக்க. அது வந்து எப்படி சொல்ல, ஒரு அன்பிரடிக்டபிள். அது போக எல்லாத்தையும் நீ அவங்களோட எல்லா ஆர்பியும் நீ கலெக்ட் பண்ணி வச்சுருக்க. இதனால வந்து அவங்க எல்லோரும் ரீடெஸ்ட்டு வாங்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு வந்து ஃப்ரையா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அது ஏதாச்சும் வந்து ரூல்ஸுக்கு எதிரானதா? ரூல்ஸில் ஏதாச்சும் அப்படி இருந்துச்சா? யாருமே அப்படி ட்ரை பண்ணது கிடையாது. லோ கிளாஸ் வந்து எப்போவுமே அப்பர் கிளாஸ்மென்ஸ் அடித்ததே கிடையாது அப்படின்னு ஃப்ரையா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால உன்னோட ஆட்டிடியூடை கொஞ்சம் குறைச்சிட்டு மாஸ்டர் ஹெட்டை பார்க்கும்போது கொஞ்சம் டீசெண்டாக இரு அப்படின்னு ஃப்ரையா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அதோட அந்த சாப்டர் முடியுது. ஆக்சுவலாக வந்து இந்த ரூல்ஸ் மெயினாக என்ன ரூல்ஸ்னால், இந்த மாதிரி அப்பர் கிளாஸ் வந்து லோயர் கிளாஸ் அதாவது ஜூனியர்ஸை போய் இருக்கிற அந்த கிறிஸ்டலை வந்து வாங்குறதா ஈவெண்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ யார், அவங்க எல்லாத்தையும் தலைகளாக போய் அவங்கள சுழுக்க வைக்கிற அளவு ஓட விட்டு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டான்ல, அதை தான் வந்து இப்போ ஃப்ரையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ போயிட்டு மாஸ்டர் ஹெட்டை பார்க்கும்போது நம்ம ஜீக்கி என்ன பண்ண போகிறான், அது எல்லாத்தையும் அடுத்த சாப்டரில் பார்ப்போம். ஸோ பை கைஸ்.